முதல் கேள்வி திருமதி முத்துசெல்வி அவர்களுக்கு. எந்த வயதில் குழந்தைக்கு டெஸ்ட் எடுத்தால் துல்லியமாக இருக்கும்? இதை பற்றி நீங்க சொல்லுங்க. ஓகே, இது டாக்டர் ஆனந்த் சார் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைக்கு காதுல கேட்கல அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்விதான் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ டாக்டர் ஆனந்த் சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு குழந்தை வந்து தாயோட வயிற்றுல ஒரு 5 மாசத்துலயே குழந்தை கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்தோடனே நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். இப்போ ஜென்ரலா நாங்க ஒரு 1 டே டைம் கொடுப்போம். ஏன்னா குழந்தை பிறந்தோடனே காதுல வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், திரவம் இருக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆனா எங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேலிடா இருக்கும். ஸோ அதனால ஒரு நாள் நாங்க வெயிட் பண்ணுவோம். மறுநாள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணா இந்த தெரிய ஆரம்பிக்கும் குழந்தைக்கு கேக்குதா இல்லையா அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாங்க ஜென்ரலா பண்றது 2 டெஸ்ட். ஒன்று வந்து ஓஇ அப்படின்றது, இன்னொன்று வந்து ஏபிஆர் அப்படின்றது. ஓஇ அப்படின்னா ஆட்டோகோஸ்டிக் எமிஷன் அப்படின்றது. இப்போ உங்க கை பாத்தீங்கன்னா கையில சில செல் இருக்கும் தொட்டா உணர்றதுக்கு. ஸோ அதே மாதிரிதான் உங்க காதுக்குள்ளேயும் உள்காதுல வந்து சில செல்ஸ் இருக்கும் கேட்டா உணர்றதுக்கு. ஸோ இந்த செல் வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷனா இருக்கு, வேலை பண்ணுது அப்படின்ற பாக்குறதுதான் இந்த ஓஇ அப்படின்றது, ஆட்டோகோஸ்டிக் எமிஷன்றது. இன்னொன்று வந்து ஏபிஆர் அப்படின்னா ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. இப்போ உள்காதுல இருந்து சத்தம் வந்து காது நரம்புக்கு போய் ரீச் ஆகுதா அப்படின்ற பாக்குறது தான் ஏபிஆர் அப்படின்றது. இந்த 2 டெஸ்ட் மூலமா குழந்தை கேக்குதா இல்லையான்னு தெரியும். பட் இந்த 2 டெஸ்டோட அட்வான்டேஜ் அப்படின்னா உங்க குழந்தை வந்து உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை எனக்கு கேக்குது கேட்கலன்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குழந்தை வந்து அத்த மேக்ஸிமம் கோஆபரேஷன் என்ன வேணும்னா குழந்தை தூங்கிட்டு இருந்தா போதும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு பிறந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அப்படின்ற டைம்ல வந்து குழந்தை பிறந்த 2வது நாளே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மெயினா நான் சொல்ல வர்றது என்னதான், டாக்டர் ஆனந்த் சார் சொன்ன மாதிரி இது ஒரு எமர்ஜென்சி. இப்போ உங்க குழந்தை பிறந்த உடனேயும் எல்லா குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நமக்கு தெரியும். நோய் எதிர்ப்பு சக்திக்காக தடுப்பூசி போடுறீங்கல்ல, ஸோ அதே மாதிரி குழந்தை எல்லா குழந்தையும் வந்து கண்டிப்பா வந்து ஹியரிங் டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க எப்படி பிறந்த உடனே ஹியரிங் டெஸ்ட் செய்ய முடியும் என்று. நீங்க அர்லி இன்டர்வென்ஷன், அதாவது விரைவான நடவடிக்கை எவ்வளவு முக்கியம் என்று சொன்னீங்க. ஒரு சில குழந்தைங்க கிளினிக் அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே 3 வயதிற்கு மேல் உள்ளனர். அவங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் செய்யலாமா? அப்படி செய்தால் பலன் கிடைக்குமா? உங்கள் கருத்துக்கள். ஓகே, ஸோ இப்போ ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தை பிறந்தோடனே ஹியரிங் டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருதுன்னா ஆனந்த் சார் சொன்ன மாதிரி தான் பேசல குழந்தை அப்படின்றப்போ ஓகே என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆனால் ஆவரேஜ் டாக்டர்கிட்ட வந்து பார்க்குறது 2 to 3 years ஆகுது. ஸோ இந்த வயசுல காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நீங்க கேட்குறது ஜஸ்ட் 3 years அப்படின்றதுனா நான் சொல்றேன் ஓகே 3 yearsனாலும் பண்ணலாம். ஏன்னா இன்னுமே வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான். ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள நீங்க இம்ப்ளான்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு பேச்சு பயிற்சி கொடுக்கறது ஈஸி. ஏன்னா இது மூளை வந்து சீக்கிரமா ஏத்துக்கும். பேச்சு பயிற்சி கொடுக்கறது ஈஸி. 3 வயசுக்கு மேல ஆனா குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு விகரஸா தெரப்பி கொடுத்தனா இந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது புரிய ஆரம்பிக்கும். ஸோ 3 வயசு இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து 3 வயசு அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு நல்ல பயிற்சி கொடுத்துட்டு நார்மல் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சாங்க. அருமையான விளக்கம் முத்துசெல்வி அவர்களே. மக்களே, வாய்ப்பு இன்னும் நழுவவில்லை. நீங்கள் நினைத்தால் இப்பொழுதும் நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த கேள்வி டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கு. குழந்தைக்கு இளம் வயதில் அறுவை சிகிச்சை செய்வது சரியா, இல்லை இதனால் ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்படுமா? உங்கள் கருத்து. எல்லா பேரண்ட்ஸும் வந்து கேக்குறதா, என் குழந்தை ரொம்ப வயசு, அவங்க நீங்க மூளையில ஆப்ரேட் பண்ணி அந்த எலும்பை ட்ரில் பண்ணி உள்ள வைக்கணும்னு சொல்றீங்க, எப்படி என் குழந்தை தாங்குவான் அப்படின்னு கேக்குறது ரொம்ப காமன். பட் எல்லா குழந்தையோட காதும் வந்து டெவலப் ஆகும்போது நம்மளுக்கு இப்ப என்ன சைஸ்ல இருக்கோ அதே மாதிரி காது டெவலப் ஆயிடும். அதனால காதுக்குள்ள வைக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்டைம்ஸ் நாங்க ஒரி பண்றது ஸ்கல்லோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா we will take additional precaution எடுப்போம். பட் இது நாங்க ஏர்லியரா பண்ண குழந்தை வந்து நான் ஏர்லியரா பண்ண குழந்தை 6 மாசம் குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணிருக்கோம். உலகத்துல 3 மாச குழந்தைக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, வேற உலகத்துல எல்லாத்துலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சேஃப்ங்கிறது கண்டிப்பா வந்து இட்ஸ் பெஸ்ட் ஹேண்ட்ஸ்ல. இட்ஸ் ஒரு பெரிய சர்ஜரியே இல்லை, இப்போ சாதாரண சர்ஜரி ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதனால வந்து இது நீங்க 1 yearக்குள்ள கண்டிப்பா எல்லா குழந்தையும் பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. பட் மை ஒப்பீனியன், நீங்க 1 year இஸ் ஐடியல் ஏஜ். ஈவன் அதுக்கு முன்னாடி திங்க் பண்ணி நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. பட் 1 yearங்கிறது ரியல் ஐடியல் ஏஜ். ஈவன் 6 months to 1 year இஸ் ஈஸியா பண்ணலாம். இது வெரி வெரி சேஃப், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பண்ற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க போல்டா வந்து இது பண்ணலாம்.
நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு துணி வாங்குறோம், நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு எத்தனை வட்டம் எத்தனை ஷாப் ஏறி இறங்குறோம், அதை பத்தி நிறைய கேட்டுதான் பண்றோம். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்டு பார்த்துதான் பண்ணுவீங்க. ரிவ்யூ எல்லாம் பாருங்க. கண்டிப்பா வந்து 1 இயர் இஸ் த மேக்சிமம். அதுக்கு மேல போறதுங்கிறது கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எஜுகேஷன் கம்மியா இருந்தா, அவேர்னஸ் கம்மியா இருந்தா தான் போறாங்க. இல்லைன்னா 1 இயர்ல வந்து இப்ப எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. 3 monthsல இருந்து பண்ணலாம். 6 months is the ideal age. 6 to 1 year is ideal age. So it's very safe. ஒன்னும் பயப்படவே தேவையில்லைங்க. நன்றி டாக்டர் ஆனந்த் அவர்களே. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகள் டாக்டர்களின் பாதுகாப்பான கைகளில் உள்ளனர். அடுத்த கேள்வி திருமதி முத்துசெல்வி அவர்களுக்கு. காக்லியர் இம்ப்ளான்ட்டிற்கு முன் எனது குழந்தை ஹியரிங் எய்ட் அணிவது அவசியமா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ சாய் பிரகாஷ், உங்களோட பர்மிஷனோட இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ரெண்டா ஸ்பீக் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹியரிங் எய்ட் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது, இன்னொன்று வந்து ஹியரிங் எய்ட் போடலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ கண்டிப்பா ஹியரிங் எய்ட் போடுறதுல அட்வான்டேஜ் பலன் இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒண்ணுமே சுத்தமா கேட்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது, நான் சொல்றது சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை உள்ள இருக்கிற செல்லையும் காது நரம்பையும் ஆக்டிவா வச்சுக்கிறது. இன்னொன்று வந்து நீங்க காக்லியர் இம்ப்ளான்டோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி தான் உங்களோட ஹியரிங் எய்டும் இருக்கும். ஸோ ஹியரிங் எய்டும் அதே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் காதுக்கு பின்னாடி வைக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்க நீங்களே மூக்கு கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்றப்போ இனிஷியல் டைம்ல உங்களுக்கு ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து ஹியரிங் எய்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து முக்கியமான அம்சம் என்னன்னா, இப்போ குழந்தைக்கு வந்து காது கேட்கல அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து பேசுறது நிறுத்திடுறாங்க. ஸோ எப்படியும் என் குழந்தைக்கு காது கேட்கலையே அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து மிஷின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் தெரப்பிலையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு நார்மலா ஒரு குழந்தை கூட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகிட்ட பேசுங்க அப்படின்றது தான். இது வந்து எங்களுக்கு தெரப்பிலையும் பெனிஃபிட்டா இருக்குது. இப்போ இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டின் பாகங்கள் என்னென்ன, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து இன்டர்னல் பார்ட், ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் பார்ட். இந்த இன்டர்னல் பார்ட் வந்து இஸ் எ டிவைஸ். இது வந்து எலக்ட்ரோட்ஸ் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து நத்தக்கூட மாதிரி இருக்கிற காக்லியருக்குள்ள அந்த எலக்ட்ரோட்ஸ் உள்ள போகும். நிறைய மாடல்ஸ் இருக்கு. பேசிக் மாடல், ரொம்ப அட்வான்ஸ் மாடல், டிபெண்ட்ஸ் அப்பான் த அட்வான்ஸ் எவ்வளவு அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த பேஷண்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கு. பட் எல்லா பர்பஸும் சேம் தான். எல்லா இம்ப்ளான்ட்டும் உள்ள காக்லியர்ல போய் ஸ்டிமுலேட் பண்ண போகுது. வெளியே இருந்து சத்தம் கேட்டோன்னா அது வந்து காக்லியர் ஸ்டிமுலேட் பண்ணி சிக்னல் மூளைக்கு போய் காது கேட்க ஆரம்பிக்கும். அந்த இன்டர்னல் இம்ப்ளான்ட் நாங்க சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரியில வந்து உள்ள அந்த காக்லியர் நத்தக்கூடுல அந்த இலை மாதிரி இருக்கிறத உள்ள வந்து நாங்க வைக்க போறோம். எக்ஸ்டர்னல் ப்ராசஸர் வந்து இது உள்ள இருக்கிற கனெக்ஷன். ஒன் ஸ்கின் எல்லாம் க்ளோஸ் பண்ண வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டும் உள்ள இருக்கிற இந்த இன்டர்னல் இம்ப்ளான்ட்ல மேக்னெட்டும் ஒட்டிக்கும். இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்ல வந்து மைக்ரோஃபோன் இருக்கும். அதுல வந்து அந்த சவுண்டை வந்து நம்ம பேசுற சத்தத்தை வந்து அந்த மைக்ரோஃபோன் வாங்கி இந்த காயில் வழியா இந்த மேக்னெட்டிக் இது வழியா உள்ள இருக்கிற இன்டர்னல் இம்ப்ளான்ட் கொடுக்கும். இந்த உள்ள இருக்க இன்டர்னல் இம்ப்ளான்ட்ல அந்த சவுண்ட் எனர்ஜி காக்லியருக்கு போய் அது வந்து அப்புறம் ஹியரிங் சிக்னலா மாறி உள்ள பிரெயினுக்கு போகும். தீஸ் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் காக்லியர் இம்ப்ளான்ட். ரொம்ப நன்றி டாக்டர் ஆனந்த் அவர்களே. காக்லியர் இம்ப்ளான்ட்டின் பாகங்களை பற்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ இந்த இம்ப்ளான்ட் மற்றும் சவுண்ட் ப்ராசஸரான 2 பாகங்களும் எவ்வாறு இயங்குகிறது? சோ இந்த படத்துல தெளிவா இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் உள்ள இருக்க இன்டர்னல் ப்ராசஸோட இதா இருக்கு. காக்லியா தான் முத்துசெல்வி ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த உள்ள காக்லியால வந்து ஹேர் செல்ஸ், இன்னர் ஹேர் செல்ஸ் சொல்லுவோம். அந்த ஹேர் செல்லோட ஸ்டிமுலேஷன்ல தான் சிக்னல் வந்து மூளைக்கு போக ஆரம்பிக்கும். எடுத்துட்டு போற நரம்புக்கு பேரு காக்லியர் நர்வ்னு பேரு. அந்த காக்லியர் நர்வ் வந்து நார்மலா இருந்தா மட்டும்தான் அந்த ஆபரேஷன் நம்ம பண்ண முடியும். அதுதான் அவங்க டாக்டர் பார்க்கும்போது அவங்க அது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் எவால்வேட் பண்ணி உங்க சைல்டு கண்டிப்பா இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்ல சத்தம் வந்து அந்த சத்தம் வந்து இன்டர்னல் இம்ப்ளான்ட்டுக்கு போய் அந்த இன்டர்னல் இம்ப்ளான்ட்ல இருந்து அந்த எலக்ட்ரோட் வழியா உள்ள காக்லியா உள்ள போய் அந்த காக்லியா இருக்கிற அந்த ஹேர் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த ஹேர் செல் ஸ்டிமுலேஷனால அந்த சிக்னல் வந்து அந்த காக்லியர் நர்வ் வழியா போய் பிரெயினுக்கு போகும். ஹேர் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த ஹேர் செல்ஸ் வந்து இருக்கிற ஹேர் செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதுதான் இந்த இம்ப்ளான்ட்டோட வேலையை. இப்போ ஒரு ஹியரிங் எய்ட் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நார்மலா பேசுறது, இப்போ குழந்தை வந்து எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய சத்தம் கேட்டுக்கிறா, சின்ன சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்றதான். இதை மிஷின் என்ன பண்ணும், ஹியரிங் எய்ட் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, பெருசா கேட்கறது ஸ்பீக்கர் மாதிரி, சின்னதா பேசுறத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி உங்களுக்கு அது கொடுக்கும். அப்படி இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற செல்லை தான் போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இருக்கிற 10% 20% தான் ஸ்டில் யூஸ் பண்ண போறாங்க.
அதனால வந்து இதை வச்சுட்டு ஒரு குழந்தை கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்றது சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் பாப்புலேஷன்ல. ஸோ இப்போ இது இம்ப்ளான்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆனந்த் சார் சொன்ன மாதிரி இது 2 தான் இருக்கு. இது வந்து உள்ள போறது இம்ப்ளான்ட், இது வந்து வெளில இருக்கிறது. ஸோ இந்த வெளில இருக்கிற இம்ப்ளான்ட் வந்து இதுல வந்து ஒரு மைக்ரோஃபோன் இருக்கும். இப்போ நார்மலா உங்களுக்கு ஃபோன்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி மைக்ரோஃபோன் வந்து நம்ம பேசுறதெல்லாம் பிக்கப் பண்ணும். இப்போ இதோட மெயின் பாகம் வந்து இந்த ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்க்கு அது என்னென்ன வேலை பண்ணுமோ இது பண்ணும். வெளியில் இருக்கிற நாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இம்பார்ட்டனோட பார்ட்ஸ் இதுல. அதுல வந்து அப்புறமா வந்து சொல்றது இந்த பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி இதோட பவர் சப்ளை கொடுக்கும். இதுல இருந்து சத்தம் வந்து இங்க போகும், காயில் மூலம் கேபிள் மூலமா அந்த காயிலுக்கு போகுது. காயில் வந்து நம்ம வெளில வச்சிருப்போம். அதே மாதிரி உள்ள இருக்கிற இம்ப்ளான்ட் உள்ள இருக்கிறதுனால கரெக்டா அந்த மேக்னெட் இருக்கிற இடத்துல போய் ஒட்டிக்கும். இதன் மூலமா சத்தம் வந்து இந்த ரிசீவருக்கு போகும். இதான் உள்ள இருக்கிற ரிசீவர், உள்காதுல இருக்கிற ரிசீவர், உள்ள காதுக்கு பின்னாடி வைப்பாங்க அது. அப்புறமா இதை வந்து உள்காதுல போய் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும் உள்காதுல போயிட்டு இதுல இருந்து சத்தம் வந்து டைரக்டா நரம்புக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இது வந்து சத்தம் வந்து டைரக்டா நரம்புல போறதுனால, இப்ப நம்ம உள்காதுல பிரச்சனை அதை நம்ம ஒண்ணுமே பண்றது இல்லை. டைரக்டா நரம்புல போய் சத்தம் கொடுக்கறதுனால இந்த குழந்தைங்க வந்து சின்ன சத்தம் கூட கேட்க ஆரம்பிப்பாங்க. பட் இது புரியறது எல்லாமே மூளையில் நடக்கிறது அப்படின்றதுல பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். பட் ஆனா இம்ப்ளான்ட் பண்ணதுனால சின்ன சத்தத்தோட குழந்தைய வந்து நம்ம கேட்க வைக்க முடியும். ஸோ அதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். நன்றி முத்துசெல்வி அவர்களே. அடுத்த கேள்வி, டெஸ்ட் வார்த்தையில் டி, அதாவது 4 இயர்ஸ் இரு காதுகளில் கேட்பதை பற்றி நாம் பேசணும். இதை சார்ந்து ஒரு கேள்வி. நான் எனது குழந்தைக்கு 2வது காதிற்கு காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்ய பணம் சேர்த்து வருகிறேன். 1 வருடம் கழித்து 2 காதிற்கும் சேர்த்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாமா? உங்கள் கருத்துக்கள் டாக்டர் ஆனந்த். ஓகே, ஆக்சுவலா அது கரெக்ட் இல்ல. ஆமா, சோ நம்ம இனிஷியலா ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு காதுல கண்டிப்பா பண்ணிடணும். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 1 இயர் தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு காதை வச்சே குழந்தையும் பெட்டரா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பைலேட்டரல் காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிறது அங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா 2 காது வழியாவும் சிக்னல், ஏற்கனவே முத்துச்செல்வி அவங்க சொன்ன மாதிரி 2 காதுலயும் சிக்னல் போனா நார்மலா வந்து குழந்தை எல்லாரோடையும் நார்மல் சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டா பைலேட்டரல் ஸ்டிமுலேஷன். அதனால வந்து நம்ம வெயிட், எனக்கு ஃபண்ட்ஸ் வந்து ரெடி ஆகும், நான் 2 காதுக்கு சேர்த்து ஒரே டயத்துல பண்ணிக்கிறேன், அவனுக்கு 2 ஓட்டம் மயக்க மருந்து கொடுக்க வேணாம், 2 ஓட்டம் ஹாஸ்பிட்டல் இருக்க வேணாம், 2 சர்ஜரி வேணாம், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. பட் அது தப்பு. ஸ்டிமுலேட் பண்றதுன்னா நம்ம வந்து ஒரு காதை எவ்வளவு வேகமா ஸ்டிமுலேட் பண்ணுமோ ஸ்டிமுலேட் பண்ணிடணும். அப்புறம் நீங்க ஃபண்ட்ஸ் வேகமா ரெடி பண்ணுவோம்னா இன்னொரு காதுக்கு பண்ணலாம். அதனால வந்து வெயிட் பண்றதுங்கிறது 2 காதுக்கு பண்றதுக்காண்டிங்கிறது இட்ஸ் நாட் a good advice. 2 is better than 1, but 1 is better than none. அதனால எவ்வளவு வேகமா நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு வேகமா நல்லது. ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, ஆனா ஒரு காதுல இமிடியேட்டா ஃபண்ட்ஸ் ரெடியா இருந்தா பண்ணிடுங்க. தான் எங்களுடைய அட்வைஸ். நினைவில் கொள்ளுங்கள், 2ஆனது எப்பொழுதும் 1ஐ விட சிறந்தது. இருப்பினும் முதன்மையானதை விரைவாக செய்வது நன்று. கடைசி கேள்வி, இது வந்து திருமதி முத்துசெல்வி மற்றும் டாக்டர் ஆனந்த் இருவருக்குமான கேள்வி. பெற்றோர்கள் அவர்களின் குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்திலும் பெஸ்டை தர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்பொழுது ஒரு சில கேள்விகள் வருகிறது. யார் சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்? எது சிறந்த நிறுவனம்? இதை பத்தி முதல்ல திருமதி முத்துசெல்வி அவர்கள்கிட்ட நாம கேட்போம். ஓகே, ஸோ இது எல்லா பேரண்ட்ஸும் மனசுல ஓடுறதான், குழந்தைக்கு வந்து காது கேட்க வைக்கணும், பிளான் பண்ணணும் அப்படின்றப்போ. ஸோ நான் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நார்மலா உங்க குழந்தைய வந்து ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்க போறீங்க அப்படின்றப்போ நீங்க என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஸோ இந்த ஸ்கூல் கொஞ்சம் பக்கத்துல இருக்கா, தினம் கூட்டு வர முடியுமா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் எத்தனை வருஷமா இங்க இருக்குது அப்படின்றது பார்ப்பீங்க. அங்க உள்ள இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு குவாலிஃபைடா இருக்காங்க அப்படின்றது பார்ப்பீங்க. இதே மாதிரி இந்த ஸ்கூலை பத்தி வெப்சைட்ல போய் பார்ப்பீங்க. ஸோ என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றது அதே தான் இங்கேயும். ஸோ நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கணும், இப்போ அந்த எங்கெங்க இம்ப்ளான்ட் சென்டர் சூஸ் பண்றீங்களோ அந்த இம்ப்ளான்ட் சென்டருக்கு வந்து வெப்சைட்ல போய் பாருங்க. ஆல்ரெடி இம்ப்ளான்ட் சென்டர்ல பண்ண இம்ப்ளான்ட் குழந்தைங்கிட்ட போய் பேசி பாருங்க, எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எப்படி பாக்குறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த டீம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஒரு இம்ப்ளான்ட் டீம் அப்படின்னா ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு ஆடியோலஜிஸ்ட் அண்ட் தெரபிஸ்ட். இந்த டீம் எந்த அளவுக்கு நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வருதுன்னா, இதெல்லாம் சீக்கிரமா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷன், துரித நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போங்க, பட் ஆனால் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்றது தான். ஏன்னா நீங்க இப்போ என்ன குழந்தைக்கு பண்ண போறீங்களோ, எவ்வளவு சீக்கிரம் பண்ண போறீங்களோ, இதான் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி திருமதி முத்துசெல்வி அவர்களே. டாக்டர் ஆனந்த், இதை பத்தி உங்கள் கருத்து? இல்ல, அவங்க கரெக்டா சொன்னாங்க, பட் என்னுடைய ஒப்பீனியன் லிட்டில் டிஃப்ரெண்ட்.
அந்த காலத்துல வந்து சென்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. காலத்துல சென்னையில இருந்தது, பாம்பேல இருந்தது, ஓகே கோயம்புத்தூர்ல, பெங்களூர், ஓகே எல்லா பேரண்ட்ஸும் ஓகே கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரணும், இல்ல கோயம்புத்தூருக்கு வரணும். சோ நான் இப்ப என்னன்னா கோயம்புத்தூர்லயே கன்னியாகுமரியிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திருநெல்வேலியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மதுரையிலையும் பண்ண ஆரம்பிச்சேன், எல்லா இடத்துலயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வந்து எங்க கிட்ட ஆபரேஷன் பண்ணா எங்க கிட்டயே 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா எங்க கிட்ட இருக்கணும், நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும், எங்க ஆடியாலஜி அவங்க பார்க்கணும், மேப்பிங் தான் பண்ணணும், இதெல்லாம் சொல்றோம். இதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து வர்றதே இல்லை. அவங்க ஊர்லயே இருந்துட்டு எங்களால வர முடியல, எங்களுக்கு ஃபாதர் பயங்கர பிஸி, எங்க பிசினஸ், மதர் ஒர்க்கிங், குழந்தை கூட்டு வர முடியல, எங்களால வந்து இருக்க முடியாது. வாரத்துல அட்லீஸ்ட் 3 செஷனா கண்டிப்பா எடுக்க சொல்றோம், பெருசா வர்றதில்ல. எல்லா குழந்தை மேல அக்கறை இருக்கவங்க கண்டிப்பா இதை பத்தி புரிஞ்சுக்கிறவங்க வந்து இருக்காங்க, இங்கே வந்து வீடு எடுத்து தங்கி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. சில பேரண்ட்ஸ் பண்றது. அதனால என்னுடைய ஒப்பீனியன், என்னைய மாதிரி சர்ஜரி பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, ஆடியாலஜிஸ்ட் அவங்கள மாதிரி பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா பண்றாங்கன்னா உங்க ஊர்லயே பண்ணிக்கோங்க, அங்கேயே ட்ரைனிங் எடுங்க. இதை வச்சு நீங்க இங்க வர்றதுக்கு பாம்பே போகணும், என்னால பாம்பே போக முடியாது அப்படின்னு தள்ளி போடுறதோ, போயிட்டு பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ பண்ணாம விடுறதோ அந்த குழந்தைக்கு பண்ற பாவம். அதனால ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா பண்ற டாக்டர் உங்க ஏரியால இருந்தா அவர்கிட்டயே பண்ணிக்கோங்க, அங்கேயே ட்ரைனிங் எடுங்க, ஸ்பீச் தெரப்பி ப்ராப்பரா போங்க. உங்க குழந்தை எங்களை மாதிரி ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல டாக்டரும் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். என் முதல்ல வந்து ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்காண்டி சென்னையில தான் பண்ணணும், பெங்களூர்ல தான் பண்ணணும், பாம்பேல தான் பண்ணணும் நான் யாரையும் கேட்கல. ஊர்ல நல்லா பண்ண டாக்டர் தான் பண்ணிக்கோங்க. சர்ஜரி எல்லாராலையும் பண்ண முடியும், ட்ரைனிங் எல்லாராலையும் கொடுக்க முடியும். அதுக்கு மேல ஹெல்ப் பண்றதுக்கு காக்லியர் பீப்புள் இருக்காங்க, அவங்க உங்க வீட்டுக்கே வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க ரிசர்ச் பண்றது ஓகே, பட் ஆனா அதை இது பண்ணிட்டு டிலே பண்ணாதீங்க, பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். அதனால வந்து நீங்க கண்டிப்பா உங்க ஏரியால நல்லா பண்ற டாக்டர் பண்ணிக்கோங்க. இங்க வரைக்கும் வரணும் இதுக்குன்னு ஒரு பெரிய பிளான் போட்டு ஒரு நாள் வந்து எல்லாம் பண்ணி சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க, தெரப்பிக்கே வர மாட்டாங்க, கம்ப்ளீட் வேஸ்ட். ஸோ அதனால வந்து உங்க ஏரியா நல்லா பண்ணா பண்ணிக்கோங்க. என்னுடைய அட்வைஸ் தானே தவிர நீங்க என்கிட்ட தான் வந்து பண்ணணும், சென்னையில தான் போய் பண்ணணும், பாம்பேல தான் போய் பண்ணணும் நான் யாரையும் சொல்றது இல்ல. இது மை ஒப்பீனியன். பட் எப்படின்னு தெரியல, முத்துச்செல்வங்க ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன லொகேஷன் தான்ட்டு, ஒரு ஸ்கூல் போனா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து, ஏன்னா எங்களுக்கும் பயிற்சி தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. முக்கியம். ஸோ அப்படின்றப்போ பயிற்சி வந்து கொடுக்கறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வர்றதை அவாய்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்ற டைம்ல நாங்க லோக்கல்ல இருக்கிறவங்களோட ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் வந்து கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து பெனிஃபிட் ஹெல்ப் கண்டிப்பா எடுத்துக்குவாங்க அப்படின்றதுதான். தெரப்பி வந்து ரொம்ப முக்கியம் நான் சொல்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜரி வந்து ஆமா, சர்ஜரி வந்து நாங்க ஒரு டைம் பண்ணிடுவோம், தெரப்பி கண்டிப்பா அவங்க 1 இயர் வரலன்னா அவங்களுடைய ஸ்பீச் வந்து டெவலப் ஆகுறது ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து அவங்களுடைய அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பக்கத்துலயே இருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் தான். இல்லைன்னா நாங்களே நிறைய சென்டருக்கு அங்கங்க கனெக்ஷன் பண்றோம், அங்கேயே போய் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்றோம். எங்க கிட்ட தான் வருங்க, கண்டிப்பா யாரையும் போஸ்ட் பண்றது. இப்ப இருக்க லேட்டஸ்டா நாங்க இது பண்றது. முன்னாடி எப்படி இல்ல, இங்கதான் வரணும், 1 இயர் இங்கேயே தங்குங்க, இங்கேயே வீடு எடுங்க, இங்கேயே இருக்கணும், எங்க கிட்டே ட்ரைனிங் எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தோம். அது இஸ் நாட் கரெக்ட், மை ஒப்பீனியன். டாக்டர் சார் சொன்ன மாதிரி தான் அதேதான். இது இப்போ ஒரு நிறைய ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வேலையை விட்டு, அம்மா அவங்களோட வேலையை விட்டு, அவங்க அப்பா அவங்களோட வேலையை விட்டு வந்து தங்கி 1 வருஷம் தங்கி அதுக்கப்புறம் சரிப்படுத்திட்டு போவாங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் அது. இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனும் பார்க்கணும், நிறைய பேர் டிராவல் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இப்போ குழந்தை வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு தெரப்பி வர்றது, அட்டன் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருக்கிறது பண்றது பெஸ்ட். மிக அழகான விளக்கம் திருமதி முத்துச்செல்வி அவர்களே மற்றும் டாக்டர் ஆனந்த் அவர்களே. இதுவரை அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாகவும் தக்க உதாரணங்களுடனும் விளக்கம் கூறிய திருமதி முத்துச்செல்வி அவர்களுக்கும் டாக்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிக்க நன்றி.